पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ हरिः ॐ। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया आस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्माज्जातं जगत् सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः। यैरिमे गुरुभिः पूर्वं पदवाक्यप्रमाणतः व्याख्याता सर्ववेदान्ताः तानित्यं प्रणतोऽस्म्यहम्। ॐ नमः परमऋषिभ्यो
நம பரம ரிஷிபியः. நாராயண நாராயண நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தைத்திரிய உபனிஷத்துல முதல் வள்ளி, சீக்ஷாவல்லி அப்படின்னு பேரு. சில இடத்துல சிக்ஷாவல்லின்னு எழுதியிருக்கோம், சில இடத்துல சீக்ஷாவல்லின்னு எழுதியிருக்கோம். அது ஆச்சரிய பாஷையை சொல்ல போறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்ஷாவல்லி அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆச்சாரவல்லி அனுஷ்டானவல்லி அப்படின்னு பேர். இந்த வள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்மம், தர்மம். நம்ம என்ன கர்மங்களை தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடும். இதுதான் சம்ஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். முக்கியமான சம்ஸ்காரங்கள் ஒரு அப்பா அம்மாட்ட இருந்து முதல்ல ஆச்சாரியத்திலிருந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா இருக்குன்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாத உபாசனை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி உபாசனைன்னு சொல்லலாம், இல்லைன்னா வியாகிருதி உபாசனைன்னு சொல்லலாம். பல விதங்களா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இதை யாராவது வெளியில பார்த்தாங்க அப்படின்னா வியாகிருதி உபாசனை, ஓங்கார உபாசனை மட்டும் எடுப்பாங்க. வாஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன உபாசனைகள் இருக்கு அப்படின்னா முதல்ல பிராண உபாசனை, அதுக்கப்புறம் வியாகிருத்தின்னு சொல்லக்கூடிய காயத்ரி உபாசனை, அதுக்கப்புறம் பிரணவ உபாசனை. இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் வள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைகளா சொல்லப்பட்டிருக்கு. இதை பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் தர்மங்களையும் உபாசனைகளையும் நிஷ்காமமா ஒருத்தன் பண்ணினான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தக்கரண சுத்தி மூலமா அவனுக்கு ஆச்சாரியார் சொல்லி கொடுக்குற அந்த நிர்குண ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். அப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைகளை பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம உபாசனைகளை அனுஷ்டானம் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த பிரம்ம வித்யாவை வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு. அப்போ கிருத்த உபாஸ்தி அப்படின்னு அவங்களுக்கு பேர், உபாசனைகள் செய்து முடித்தவன். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு முன்னாடி வந்து கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முந்தின செட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 சாதுக்கள் பாடம் படிச்சாங்க. சாதுக்கள் இந்த 15 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி பாடம் எடுத்திருக்கேன் அப்படின்னா டப்ப 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 டப்பட்டம் பாடம் எடுத்திருக்கேன். இப்ப உங்களுக்குலாம் கர்மயோகத்தை பத்தி எவ்வளோ டீட்டெயிலா திரும்ப 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 கீதாயெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப இன்னைக்கு நாளையில ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை ரொம்ப டீட்டெயிலாக பேச போகுது. இந்த ஸ்வேதாஸ்வதரம் பேசும்போதே உபாசனைகளையும் பேசும். நான் என்ன பண்ண ஒரு எரர் பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதுக்களா வந்துட்டாவே அவங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு தப்பு கணக்கு போட்டேன். ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாது ஜீவனம் யாருக்காவது கிடைச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹை ஜம்ப் பண்ணி வந்திருப்பாங்க, பைபாஸ் பண்ணி வந்திருப்பாங்க, அதை பண்ணாமையே இருந்திருப்பாங்க. கர்மத்தை பண்றதுனால உண்டாகக்கூடிய அந்த சம்ஸ்காரமும் உபாசனைகளை பண்றதுனால உண்டாகக்கூடிய சம்ஸ்காரமும் நிறைய சாதுக்கள்கிட்ட இல்லாததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அகங்காரத்தை கொடுத்ததா இருக்கு. ஞானம் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர ஞானம் வந்ததுக்கு பிறகு கொம்பு முளைச்சிடும். வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை ரொம்ப உயர்வா சாமானியம்னு நினைக்காம ரொம்ப உயர்வா வந்து பாத்தீங்கன்னா தன்னை நினைச்சுக்கிறது. அது மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்துல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆச்சார வள்ளிய பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், பிரம்மானந்த வள்ளிக்குள்ளார ரெண்டாவது வள்ளிக்குள்ளார பிரவேசம் பண்ணணும். இப்போ ஒருவேளை நம்ம வந்து வந்துட்டோம் ஃப்ளூக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு தெய்வானுகிரகத்தோட இதனால ஏதோ கிடைச்சிருச்சு கேட்கறதுக்கு. அப்ப நம்ம கிடைச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஐயோ நம்மள்கிட்ட இதெல்லாம் இல்லை, நமக்கு போதுமான சம்ஸ்காரம் பத்தலை, சித்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பத்தலை, மன சமநிலை உண்டாகலை, ராகத்வேஷம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாகிர சித்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கர்ம உபாசனைகளை நிஷ்காமியமா அனுஷ்டானம் பண்ணணும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், முதல் வள்ளி முடிஞ்சு ரெண்டாவது வள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல ஆச்சாரியர் ஒரு பெரிய பாஷ்யத்தை சொல்லிட்டு தான் என்ன பண்றார், இந்த ரெண்டாவது வள்ளிக்குள்ளார பிரவேசம் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் வள்ளி யாரும் அலட்சியப்படுத்திடாதுங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஜானத்தை பத்தி அதிகம் பேசுறவங்க இது முதல் வழியெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் உபாசனை, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் சர அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அதை சொல்லியிருக்காங்க பேசிக் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் தள்ளி வச்சிடுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உபனிஷத்துல ஒவ்வொரு சப்தமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை புரிஞ்சுக்கிட்டே போகணும். இதுல முதல் வள்ளியில வந்து பாத்தீங்கன்னா முதல் அணுவாக்கம், மொத்தம் 11 அணுவாக்கங்கள் இந்த முதல் வள்ளியில இருக்கு.
அணுவாக்கம் அப்படின்னா சின்ன சின்னதா பிரிச்சு அணுவாக்கம்னு சொல்லுவோம். இந்த முதல் வழியில முதல் அணுவாக்கம் படிக்கிறோம். நான் திரும்பவும் மந்திரத்தை வந்து திரும்பவும் படிக்கிறேன். ஓம் ஹரிஹி ஓம். ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணஹ. ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணஹ. வருணஹ. இம்னு மூக்குல படிக்கணும். வருணஹ. ஷன்னோ பவத்வர்யமா. ஷன்னோ பவத்வர்யமா. ஷன்னு சம்மில்ல. ஷன்னோ பவத்வர்யமா. ஷன்ன இந்திரோ. ஷன்ன இந்திரோ. ப்ருஹஸ்பதிஹி. ப்ருஹஸ்பதிஹி. ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ. ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ. நமோ பிரம்மணே. நமோ பிரம்மணே. நமஸ்தே வாயோ. நமஸ்தே வாயோ. த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. த்வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. பிரம்ம வதிஷ்யாமி. ரிதம் வதிஷ்யாமி. ரிதம் வதிஷ்யாமி. சத்யம் வதிஷ்யாமி. சத்யம் வதிஷ்யாமி. தன்மாமவது. தன்மாமவது. தத்வக்தாரமவது. தத்வக்தாரமவது. அவத்து மாம். அவத்து மாம். அவத்து அவத்து மாம். அவத்து வக்தாரம். அவத்து வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் மந்திரம். இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனைகள் அதிகமா செய்யப்படுது. முதல் பிரார்த்தனை யார்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேற்று வந்து பாத்தீங்கன்னா பதப்பதமா பதார்த்தம்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓம் ஷன்னோ மித்ரஹா. முதல் பிரார்த்தனை மித்திரனை குறிச்சு. மித்திரன் யாரு அப்படின்னா ஆதித்யர்கள்ல துவாதச ஆதித்யர்கள்ல ஒருத்தர் பேரு மித்திரன் அப்படின்னு பேரு. அந்த மித்திரன் வந்து பாத்தீங்கன்னா நகனா நமக்கு குரு சிஷ்யர்களா இருக்கக்கூடிய நமக்கு 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணட்டும், நம்ம எல்லாத்துக்கும் என்னது சம்பவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை செய்யட்டும். ஷம் கரோது நமக்கு மங்களத்தை செய்யட்டும். ஷம்ன்றதுக்கு அர்த்தம் மங்களம். அதுக்கு அடுத்தது ஷன்னோ ஷன்னோ வருணஹ பவது கரோது என்ன பண்ணட்டும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருண பகவான் வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை செய்யட்டும். 2வது பிரார்த்தனை. 3வது ஷன்னோ பவத் அரியமா. சூரியனோட இன்னொரு இதுக்கு பேரு அரியமான்னு பேரு. அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் இருக்குல்ல, கண்களுக்கு அதிஷ்டானம் அவர் தான். அந்த அரியமான்னு சொல்லக்கூடிய ஆதித்யன்ல ஒருத்தர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்களோட சக்தி, பார்வை சக்தியை கொடுக்கட்டும். ஷன்னோ இந்திரோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரனானவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலத்தை கொடுக்கட்டும். சரீர பலம். சரீர பலம் என்னது? இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பாடம் எடுக்கும் போதே எனக்கு எனர்ஜி இப்போ ஆரம்பிச்சேன்ல, ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை ஃபுல்லா சொல்ல முடியல என்னால. அஸ்தா மலக்கத்தையே வந்து பாத்தீங்கன்னா மலக்கஞ்சம் சிஷ்யம் அந்த ஒரு லைனை ஃபுல்லா சொல்ல முடியும். இப்ப மெதுவா 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 என்ன ஆகும் தெரியுங்களா, எனக்கு நல்ல பலம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா பேச ஆரம்பிச்சிடும். 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு சரீரத்துல ஒரு பலம் இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா பலமே இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாந்தி மந்திரம் படிச்சதுக்கு பிறகு நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும், ஃபோர்ஸபிளா இருக்கும். பலம். அந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரன். அப்ப இந்திரன் நமக்கு இந்த சரீர பலத்தை கொடுப்பதன் மூலமா இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நடக்கிறதுக்கு மங்களத்தை செய்யட்டும். கூடவே ப்ரகஸ்பதி. ப்ரகஸ்பதின்ற ஒரு தேவகுரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி சக்தி. புத்திக்கு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டான தேவதை. அந்த ப்ரகஸ்பதியானவர் நமக்கு நக
மங்களம் பவது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷண்ணோ பவது, நமக்கு மங்களத்தை செய்யட்டும். ஷண்ணோ விஷ்ணு உருக்கிரமஹா, உருக்கிரமகன்றதுக்கு அர்த்தம் 3 அடிகளால் உலகத்தை அலைந்த திருவிக்கிரம சுவாமிக்கு பேரு உருக்கிரமகான்னு பேரு. அந்த விஷ்ணு பகவான் உருக்கிரம அவதாரத்தை எடுத்த அந்த விஷ்ணு பகவான் பாதையோர், பாதத்துக்கு தேவதா வந்து விஷ்ணுகு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா கைக்கு தேவத்தை வந்து இந்திரஹா, இந்திரனை பிரார்த்தனை பண்ணியாச்சு கைக்கு. அதுக்கப்புறம் வந்து புத்திக்கு பிரார்த்தனை பண்ணியாச்சு பிரகஸ்பதிக்கு. அரியமாவை பிரார்த்தனை பண்ணியாச்சு கண்களுக்கு. அதுக்கப்புறம் விஷ்ணுவை எதுக்காக பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா பாதங்கள். நான் நித்தியம் ஒரு காரியம் பண்றேன். என்ன காரியம் அப்படின்னா, ராத்திரி படுக்கும் போதும் காலையில வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் குளிக்கும் போதும் 2 காரியத்தை நான் பண்ணிட்டே இருப்பேன். காலையில ராத்திரி படுக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதத்தை மெதுவா மசாஜ் பண்ணி விடுவேன். மசாஜ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவேன், பாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியா இருக்கார். இந்த பாதத்தோட சக்தி அதிஷ்டான தேவதை விஷ்ணு பகவான். அப்ப நான் பாதத்தை நல்லா மசாஜ் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் படுப்பேன். அதே மாதிரி நித்தியம் காலையில எந்திரிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளிக்கும் போது நல்லா அந்த பாதத்துக்கு மட்டும் சோப்பு நல்லா போட்டு தேய்ச்சி நான் வந்து அங்க பாவிப்பேன், இந்த பாதம் தான் சுவாமி, இந்த பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட அனுகிரகம் இருக்கு. ஏன் பாதத்தையே நான் என்ன பண்ணுவேன், சுவாமியா பாவிக்கிறேன். விஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா பாதத்துக்கு அதிஷ்டான தேவதை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது. அதனால அந்த விஷ்ணுவானவர் நமக்கு இந்த பாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொண்டு சக்தி சாமர்த்தியத்தை கொடுக்கறது மூலமா என்ன பண்ணட்டும், மங்களத்தை செய்யட்டும். சம்னோ பவது கரோது. நமோ பிரம்மனே, பிரம்மமே உனக்கு நமஸ்காரம். பிரம்மனே அப்படின்னும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சதுர்முக பிரம்மாவே எடுத்துக்கலாம். அகங்காரஸ்ய தேவதா, நம்மளுடைய அகங்காரம் இருக்குல்ல, அதுக்கு யார் தேவதை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம். யாரு? சதுர்முக பிரம்மான்னு எடுத்துங்க. நமோ பிரம்மனே. அது மட்டும் இல்லாம சொல்றார் நமஸ்தே வாயோ. இந்த பிரம்மாக்கு அடுத்த ஸ்டெப்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வாயு பகவான் சூக்ஷ்ம இரண்ய கர்ப்பர் வந்துடுறாரு. நமோ வாயோ அப்படின்றதுக்கு அர்த்தம், நமஸ்தே வாயுன்றதுக்கு அர்த்தம் ஹே வாயோ, ஹே வாயு பகவானே. வாயுன்றது வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பரை இண்டிகேட் பண்றது. விஷ்ணு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பர். அந்த விஷ்ணு பகவான் சூக்ஷ்மமா இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தே நமஹா, உனக்கு நமஸ்காரங்கள் ஆகட்டும். நமோ நமஸ்தே வாயோன்றதுக்கு அர்த்தம் ஹே வாயோ தே நமஹா, உனக்கு நமஸ்காரங்கள் ஆகட்டும். இந்த பக்கம் அதுக்கு அடுத்தது தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. நல்லா தெரிஞ்சுங்க, 2 பிரம்மம் இருக்கு. ஒன்னு ஞேய பிரம்மம், ஒன்னு தியேய பிரம்மம். ஞேய பிரம்மத்தை வந்து வேதாந்தத்து மூலமா அறிய வேண்டும். அது யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்னுடைய அந்தர்யாமி, நான் தான் அவர் அப்படின்னு அறியணும். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞேய பிரம்மத்துக்கு வேதாந்தம் நல்லா தெரிஞ்சுங்க. வேதாந்தம் எங்க வருது? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. ஈஸ்வரன் தான் நீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு, அகம் பிரம்மாஸ்மி நான் அந்த ஈஸ்வரனாவே இருக்கிறேன் அப்படின்னு வேதாந்தத்து மூலமா அறிய வேண்டியது. அதுக்கு சாதனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் அந்த ஈஸ்வரன் தான் டைல்யூஷன் ஃபார்ம் எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிறார், ஒரு உபாதி எடுத்துக்கிறார். அந்த உபாதி ஈஸ்வரனோட உபாதி எது அப்படின்னா வாயு. வாயுவா வெளியில இருக்கிற வாயு இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் இந்த தேகத்துல பிராணனா இருக்கார். அந்த ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் கிரியாசக்தி, அவர்தான் வந்து ஞானசக்தி புத்தி, அவர்தான் இச்சாசக்தி மனசு. என்னுடைய பிராணன், என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு, இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஹிரண்ய கர்ப்பரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமஸ்தே வாயோ, ஹே வாயு பகவானே, ஹிரண்ய கர்ப்பரே. வாயுனா இந்த வாயு எடுக்கக்கூடாது. ஹிரண்ய கர்ப்பரே, உங்களுக்கு நமஸ்காரங்கள் ஆகட்டும். தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. உன்னையே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, நீதான் பிரம்மமாக இருக்கிறாய் என்று சொல்கின்றன. நீதான் பிரம்மமாக இருக்கின்றாய், பிரத்யக்ஷமா நீதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்க. கண்ணுக்கு தெரியல, எனக்கு ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னு தெரியல. ஈஸ்வரன் நான் எங்க போய் பிடிக்கிறது? ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக இயக்கங்கள் எல்லாம் யாருனால நடந்துகிட்டு இருக்கோ, இந்த இயக்கம், இந்த ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யாருனால போயிட்டு இருக்கோ, அவர்தான் ஈஸ்வரனா இருக்கார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நம்ம சொல்றோம்
எப்படி இருக்கார்? எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். எந்த ரூபத்துல? வாயு ரூபத்துல. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நீதான் பிரத்யக்ஷமா பிரம்மமா இருக்கின்றாய், ஈஸ்வரனாக இருக்கின்றாய். அது மட்டும் இல்ல, துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி, உன்னையே நான் என்ன பண்றேன் அப்படின்னா சாஸ்திரங்களை குருநாதர் மூலமா படிக்கும் போது சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், அதே மாதிரி வந்து பிரஷ்ன உபனிஷத்து, இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. இதெல்லாம் அத்தியனம் பண்ணதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது இந்த பிரத்யக்ஷமா நீதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கின்றாய். அதனால நான் உன்னையே பிரத்யக்ஷ பிரம்மம், பிரத்யக்ஷமா இருக்கின்ற ஈஸ்வரன் என்று வதிஷ்யாமி சொல்கின்றேன். அது மட்டும் இல்ல, ரிதம் வதிஷ்யாமி, நீதான் விவகார சத்தியமாக இருக்கின்றாய். இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம சத்தியம் சொல்றோம் விவகாரத்துல, அந்த விவகார சத்தியமாக நீதான் இருக்கின்றாய். இந்த நாம ரூபங்களா யார் இருக்கா? இந்த நாம ரூபங்கள் எல்லாம் இந்த பிராணனுடைய விஸ்தாரம். உன்னையே வந்து பாத்தீங்கன்னா ரிதம் வதிஷ்யாமி, நான் நீதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவகார சத்தியம், அதனை நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றேன். இதே நீதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமாக இருக்கின்றாய். நீதான் உபாதியை விட்டுட்ட அப்படின்னா, வாயுன்ற உபாதியை விட்டுட்ட அப்படின்னா நீதான் சுத்த சைத்தன்யமாக சத்தியமாக இருக்கின்றாய். நீதான் நாமரூபங்கள் அனைத்தும் ரிதம் சொல்லக்கூடிய விவகார சத்தியம். நீதான் சத்தியம், அல்டிமேட்டா இருக்கக்கூடிய திரிகால அபாதித்துவம், மூன்று காலத்திலும் நீக்க முடியாத இருக்கக்கூடிய அந்த சத்திய வஸ்துவாகவும் பிரம்மமாகவும் நீதான் இருக்கின்றாய். உன்னையே நான் சொல்கின்றேன். தன் மா அவது, மாம் மாம், தன்மாம் அவது, தன்மாம் அவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மமானது என்னை வந்து பாத்தீங்கன்னா அவது ரட்சிக்கட்டும், காக்கட்டும். இந்த மந்திரங்கள்லாம் நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி மந்திரங்கள் தசசாந்தின்னு ஒன்று இருக்கு. நான் ட்ரை பண்றேன், முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துலையோ இல்லை இங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக வைத்தியத்தை கொண்டு வரணும். தசசாந்தி மந்திரங்கள் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், எப்படி நம்ம பாதை வந்து மாறாமல் போயிட்டே இருக்கேன். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகி நின்னதே இல்லை ஒரு நாள் கூட. நிறைய பேருக்கு என் கூட யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே விக்கிரங்கள் வந்து எல்லாம் விலகி போயிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு, என்ன ஏன் விலகி போனாங்க அப்படின்னு. நம்ம பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்கு. எதான்னு சொல்றது? ஒரு சேவையை இப்போ சொல்றதா, இல்லை பாராயணத்தை சொல்றதா, தபஸை சொல்றதா, குரு சேவையை சொல்றதா, இல்ல ஆச்சரணத்தை சந்தியாவந்தனாதிகளை சொல்றதா, இல்ல தீர்த்தாடனத்தை சொல்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாக்குக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பாராயணங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், கீத பாராயணம், அதுக்கப்புறம் சாந்தி மந்திரங்களோட பாராயணம், சூக்தங்களோட பாராயணம், இதெல்லாம் நித்தியம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கணும். இந்த தசசாந்தி படிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஆசிரிய பரம்பரையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரத்தி முடிப்பாங்க. ஆரத்தி முடிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராயணம் ஒன்று விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவாங்க. காலையிலேயே விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணோன்னே தசசாந்தி படிச்சுட்டு தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு டீ காஃபி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிடும். அப்போ பரம்பரையில வச்சிருக்காங்க. தசசாந்தியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரார்த்தனையும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது, அந்த பிரம்மமானது என்னை காக்கட்டும், தன் மாம் அவது, என்னை ரட்சிக்கட்டும், பாதுகாக்கட்டும், இந்த பாதையில இருந்து நான் மாறி போகாம இருக்கட்டும், என்னை இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது இழுத்துட்டு போகாம என்னை காக்கட்டும். அது மட்டும் இல்லாம தது பக்தாரம் அவது, நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, சுவாமி எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற சுவாமியும் நல்லா இருந்தா தான் எனக்கு வித்யா பிராப்தி ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பக்தான்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியும் ஆச்சாரியரையும் அந்த பிரம்மமானது காக்கட்டும். அவத்துமாம் அவத்து பக்தாரம், என்னை காக்கட்டும் அந்த பிரம்மம், அந்த பிரம்மம் என்னுடைய ஆச்சாரியரை காக்கட்டும் அப்படின்னு 2வது வாட்டி சொல்றது. இதுக்கு பேரு ஆதரார்த்தம்னு பேரு. ஆதரவு அப்படின்னா என்ன அர்த்தம்? பணிவோட, ஸ்ரத்தையோட, பக்தியோட அந்த பிரம்மத்தை நம்ம பிரார்த்திக்கணும்ன்றது காட்டுறதுக்காக 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தாபத்திரயம் சொல்லக்கூடிய ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக துக்கங்கள் நாசமாகிறதுக்காக ஒவ்வொரு சாந்தியிலையும் 3 முறை சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிவுல சொல்றோம். இதோட மந்திரம் முடிஞ்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்து சொல்லுங்கம்மா. ஆமா ஆமா, பாரமார்த்திக சத்தியம்,
பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திகனா அப்சல்யூட் ரியாலிட்டி. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவகாரம். விவகாரம்னா என்னென்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, விருத்தம்னா ஒன்று விவகார சத்தியம். விவகார சத்தியம்னு என்னது? என்ன பார்க்குறனோ, என்ன கேட்குறனோ, மனசில் என்ன நினைக்கிறனோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் கள்ளங்கப்படம் இல்லாமல் பேசுறதுக்கு பேர் ரிதம் அப்படின்னு பேர். இந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு முக்கியமான தேவை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். என்ன அருமையாக பாடிட்டு பாருங்க, நொந்து பாருல அவர் வள்ளலார் பாடினது. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருந்திருக்காங்க. உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவார். நான் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில வந்து ஒன்று பேசுறேன் அப்படின்னா அவரோட உறவு கலவாமை வேண்டும், அவரோட ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்காது அப்படின்ற. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன உள்ள நினைக்கிறோமோ அதை பேசணும், என்ன நம்ம பார்க்குறோமோ உள்ளதை உள்ளபடி பேசணும், செய்யணும், எல்லாம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். ஆர்ஜவம்னு பேர், அதுக்கு பேர் ரிதம் அப்படின்னு பேர். விவகார சத்தியம். ஒருத்தனுக்கு விவகார சத்தியம் சித்திக்கலை அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாரமார்த்திக சத்தியத்தை அடைவதற்கு தகுதி இல்லாதவன். நீ இங்கே இருக்கிறதையோ வந்து மாஸ்க் போட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்த அப்படின்னா அப்போ ஒரிஜினலை எப்படி நீ அடைவ? ஒரிஜினல் அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல் இதே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தை, விவகார சத்தியத்தை பேசுறது, அதான் ரொம்ப முக்கியமானது. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப நல்லா பாஷ்யம் பண்ணுறார். வந்து ஷன் ஷம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷன்னோ மித்ரஹா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திர பதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ஹைலைட்டர் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஷம் ஷம்ன்றது மந்திர பதம். மந்திர பதத்துக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சுகம். நான் சம்ஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஷம்ன்றதுக்கு அர்த்தம் சுகம். சுகம்ன்றதுக்கு எடுத்துக்கலாம். இன்னொன்று மீனிங் என்ன சொல்லலாம்? ஷம் மங்களம், ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். சுபம்னாலும் மங்களம்னாலும் ரெண்டுமே ஒரே அர்த்தம். சுகம் மங்களம். ஷம் கரோத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு சுபத்தை செய்யட்டும். அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி? பிராணவிருத்தேர் அஹ்னகச்ச அபிமானி தேவதாத்மா மித்ரம். யாரு பண்ணட்டும் நமக்கு சுகத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணவிருத்தேஹே. பிராணவிருத்தி அப்படின்னா விருத்தினா காரியம் அப்படின்னு அர்த்தம். பிராணன் அப்படின்ற காரியம் இருக்கா, பஞ்ச பிராணன்கள் இருக்கா, அதுக்கு பேரு பிராணன் அப்படின்னு பேர். காரிய பிராணன்னு பேர். பஞ்ச பிராணன் சொல்றோம்ல, பிராண, அபான, வியான, உதான, சமான, இந்த 5 பிராணன்களுக்கும் பேரு பிராண விருத்தின்னு பேரு. பிராண விருத்தின்னு என்ன அர்த்தம்? 5 பிராணன், பஞ்ச பிராணன். இது வந்து பாத்தீங்கன்னா பிராணவிருத்தியில வந்து ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு அந்த 5ல ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்று பிரதானமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அஹ்னகச்ச அபிமானி தேவதாத்மா. அஹ்னகச்ச அப்படின்னா அஹ்னக என்ன அர்த்தம்? பகல் பொழுது, டே. அஹ்னக அக்னி. இந்த முதல் காலை பொழுது இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம்? சுவாமியோட இப்ப மித்திரனோட பாட்டுலதான் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கோம். இப்ப நான் மித்திரனை பத்தி பேசும்போதே எனக்கு சூரியனோட என்னென்ன அனுகிரகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் மித்திரனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அவரோட டைம்ல தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பகல் பொழுதை, டே டைம்ல இருக்கக்கூடிய அபிமானி தேவத்தை, இந்த ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காலையில 3:40 ஆரம்பிக்கும். 3:40 ஆரம்பிக்கிற இந்த இந்த பிராணவிருத்தி அபானன் முடிஞ்சு பிராணன் ஸ்டார்ட் ஆகும். தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா 3:40 வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் முடிஞ்சிருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அபான வாயு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அபான வாயும் உதான வாயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரதானமா இருக்கும். உடம்புக்கு ஹீட்டை கொடுத்து ஒரு இருட்னஸ், டார்க்னஸை கொடுத்து நம்மளை தூங்க வச்சிடும். அங்க இருந்து பிராணவிருத்தி ஸ்டார்ட் ஆகும் 3:40 இருந்து. இதுல வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா பிராணவிருத்தி இருக்கும். இப்ப போயிட்டு இருக்கிறதெல்லாம் பிராணவிருத்தியோட சமயம். ரொம்ப சத்துவ குணத்தோட இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் மெதுவா நீங்க 1 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அதுல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கலந்துரும்? இந்த ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணவிருத்தியோட மெதுவா டைஜஷன் ப்ராப்ளம், அந்த டைஜஷனோட பிரக்ரியா ஸ்டார்ட் ஆகும். சமான வாயு உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா சமான வாயு பிரதானமா ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா சமான வாயுவோட சமயம்.
அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அபான வாயு என்ன பண்ணும், வேலை பண்ண ஆரம்பிக்கும். மெதுவா 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 ஒரு டல்னஸை கொடுத்து 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 மெதுவா ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மணிக்கு ஆரம்பிக்கிறது. நடுவில் சந்தி காலத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா மீதி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தமோகுண பிரதானமா போயிடும். அப்ப அங்க தமோ குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அபான வாயு பிரதானமா எடுத்துக்கும். அப்ப இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிராண விருத்தின்னு பேரு, பிராணவாயுவோட பிரதான தன்மை. இந்த பகல் பொழுது அபிமானி தேவதையா இருக்கக்கூடிய மித்திரஹா, இந்த மித்திரன் வந்து பாத்தீங்கன்னா நோன்றதுக்கு சன்னோ இருக்கா, அந்த ஷன்னோல இருக்க நோனா என்ன அர்த்தம், நோனா நக அஸ்மாக்கம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல நம்மை, நம்மளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மித்திரன் வந்து பாத்தீங்கன்னா என்னது, சம் சுகம் கரோது, சுகம் அந்த சன் அப்படின்றதுக்கு அர்த்தம் சுகம் மங்களம், நமக்கு மங்களத்தை, கரோத்துன அர்த்தம் செய்யட்டும், பவத்து மங்களமாக இருக்கட்டும், இல்லைனா மங்களத்தை செய்யட்டும். கரோத்துன்னு போட்டீங்கன்னா செய்யட்டும், பவத்துன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா மங்களமாக இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தமாகும். சரி, மித்திரனை பத்தி என்ன சுவாமி நமக்கு முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபாசனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ யாராவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபுல் பார்ட் வந்து 2 தான் பார்க்க போறோம். ஒன்று காயத்ரியோட வியாகிருதிகளோட உபாசனை பார்க்க போறோம், முக்கியமானது. இன்னொன்று அந்த வியாகிருதிகள்லாம் லயமாகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பார்க்க போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மித்திர சப்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அதிகமா பயன்படுத்துன்னா, யாராவது சந்தியாவந்தனம் மந்திரம் யாரெல்லாம் யஜுர்வேதத்துல நம்ம தைத்திரிய சாக்காவோட இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தியானிக்கு சந்தியான்னு நினைக்கிறேன், எப்ப சந்தியான்னு தெரியல. மித்ரஸ்ய சர்ஷனி, யாராவது தெரியலன்னா நான் மீனிங் சொல்றேன், அப்ப மீனிங்கை மட்டும் எடுத்துங்க. முக்கியமான மந்திரம் இது. மித்ரஸ்ய சர்ஷனி திருதஸ்ரவோ தேவஸ்ய சானசிம் சத்யம் சத்யம் சித்ரஸ்ரவஸ்தமம் மித்ரோ ஜனான் யாதயதி பிரஜானன் மித்ரோதாகார பிருத்திவிம் உதத்யாம் மித்ரக்ருஷ்டிரநிமிஷா விசஷ்டே சத்யாய ஹவ்யம் கிருதவத் விதேம பிரசமித்ரமர்த்தோ அஸ்து பிரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷதி வ்ரதேன நஹன்யதே ந ஜீயதே நஹன்யதேன மந்திரம் வந்துருமே, ஒரு நாள் ஆயிடுச்சு மந்திரம் சொல்லி கொடுக்கும். நஹன்யதே ந ஜீயதே த்வதோ நைனமகும் ஹோ அஷ்ணோத்யந்ததோ ந தூராத். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம். சந்தியாவந்தனம் முடிச்சதுக்கு பிறகு பூமியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விரல்களை வந்து கீழே குனிஞ்சு அந்த பூமியில இந்த 2 விரலை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியது உபஸ்தான மந்திரம்னு பேரு. இது சாயம் இல்லை, இது மத்தியானம் இல்லை, காலையில பிராத்த சந்தியில தான் உபயோகப்படுத்தும். ஆமா, எனக்கு வருஷங்கள் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியல, மறந்து போச்சு. நான் தூக்கி ஓரமா வச்சுட்டேன். இவ்வளவு நேரம் மந்திரம் சொன்னதே பெரிய விஷயம், ஞாபகம் இருக்கு. மித்ரஸ்ய தர்ஷனே திருதஸ்ரவோத்சான தேவஸ்ய சானசிம் சத்யம் சித்ரஸ்ரவஸ்தமம் மித்ரோ ஜனான் யாதயதி பிரஜானன் மித்ரதாதார பிருத்திவிம் உதத்யாம் மித்ரக்ருஷ்டிரநிமிஷா விசஷ்டே சத்யாய ஹவ்யம் கிருதவத்விதேம பிரசமித்ரமர்த்தோ அஸ்து பிரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷதி வ்ரதேன நஹன்யதே ந ஜீயதே த்வதோ நைனமகும் ஹோ அஷ்ணோத்யந்திதோ ந தூராத் அப்படின்னு மந்திரம். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மித்திரனை பத்தி பேசுறதுனால இந்த மந்திரத்தை நான் வந்து சந்தியாவந்தனத்துல பண்றோம். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ரொம்ப முக்கியமான அர்த்தம் இருக்குன்னு சொல்றதுக்காக. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித்திரனை யார் சொல்லியிருக்கோம், முதல்ல 12 துவாதச ஆதித்யர்கள்ல ஒருத்தருக்கு பேரு மித்திரன். அவரோட காலம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3:40 இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் இந்த மித்திரனோட காலம். பகல் பொழுது அபிமானி தேவதை. அவர் என்னெல்லாம் பண்ணட்டும் நமக்கு அப்படின்னும் போது மந்திரத்தோட மீனிங் படிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களை தாங்குபவனான மித்திர தேவனின், அப்ப மனுஷங்களை யார் தாங்குறா, மித்திர தேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தாங்குகின்றான். அவனுடைய கேட்கத்தக்க கீர்த்தி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு. அவரோட கீர்த்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி மாளாது. அந்த சொல்லி மாளாத அந்த கீர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பலனை கொடுப்பவனா இருக்கார். நம்மளுடைய கர்ம பலனை கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்ம சொல்றோம்ல கர்மப்பல தாத்தான்னு சொல்றோம். அந்த கர்ம பலனை கொடுப்பவர் அந்த ஹிரண்ய கர்ப்பர் அந்த மித்திர ரூபத்தில் இருந்துட்டு தான் அவர் கர்ம பலனை கொடுக்கின்றார். உண்மையை வந்து பாத்தீங்கன்னா சொல்றவர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடியதே அவர் தான். சதா உண்மையே பேசுறவர் அவரு. உத்தமமான வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான கீர்த்தியை உடையவரா அவர் இருக்கின்றார். அவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பூஜிப்போம். அப்ப மித்திரனை வந்து பாத்தீங்கன்னா காலையில சந்தியாவந்தனம் பண்றது மூலமா அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம், பூஜிக்கின்றோம். அது மட்டும் இல்ல, அந்த மித்திர தேவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் என்ன பண்றார், அவரவரது தகுதி அறிந்து கொண்டவனாய். அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு சந்தியாவந்தனம் சூரிய நமஸ்காரம் பண்றதுலாம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சூரியன் இல்லைன்னா எந்த போதுமே நடக்காது. அப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மித்திரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கின்றார்களோ அவங்க தகுதியை வந்து பாத்தீங்கன்னா அவர் தெரிந்தவராக இருக்கின்றார். அவர் என்ன பண்றார், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன் என்னென்னலாம் கர்மம் பண்றாங்க அப்படின்னு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சக்ஷுவா. இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெகதஸ்து சஸ்ச மந்திரம் சொல்லுது இதுலயே. இந்த மொத்த உலகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்களாக இருப்பவர், இருக்கிறதுலே சாட்சி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறைக்கவே முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தகுதியை அறிஞ்சுக்கிட்டு அவரவருடைய காரியங்களை என்ன பண்றார், செய்யும்படி செய்கின்றார். நம்ம நினைக்கிறோம் நம்ம பண்றோம் அப்படின்னு, இல்ல சூரியனோட அனுக்கிரகம் நமக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் பேசுறேன், எனக்கு பேசுற எனர்ஜியே இல்லாம இருந்துச்சு. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் காலையில கிளாஸ் முடிக்கிறோம்ல, நான் சாப்பிட்றதே ராத்திரியில கொஞ்சம் அல்பமா சாப்பிட்றது. நேற்று வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அல்பம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால சாப்பிடாம போய் நான் உண்மையாக சாப்பிடவே இல்லை. ஆமா, கொஞ்சோண்டு புளியோதரை சாப்பிட்டு நான் விட்டுட்டேன். கொஞ்சோண்டு பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு விட்டுட்டேன். அப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா போச்சு, எனர்ஜியே போச்சு. காலையில ஒரு 1.5-2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோமா, அப்படி கிளாஸ் எடுத்து முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா போச்சு. அப்போ 9 மணிக்கு கிளாஸ்ல இப்போ வந்து உட்காரும் போது 9 மணிக்கு ஒண்ணும் இருக்காது, எனர்ஜியே இருக்காது. ஆனா சுவாமிக்கு தெரியுமா, ஆமா சாமிக்கு தெரியும். ஓஹோ, பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் கிளாஸ் எடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்யும்படியாக செய்கின்றார். யாரு பண்றா, பகவான் உள்ளுக்குள்ளார பிராணசக்தியா இருந்துகிட்டு உள்ளுக்குள்ளார எனர்ஜியை கொடுத்து அவர் என்ன பண்றார், நம்மளெல்லாம் தூண்டி அந்த காரியத்துல ஈடுபடுத்துறார். அப்போ மித்திரன் தான் எல்லாத்தையும் பண்றார். இந்த மித்திர தேவன் என்ன பண்றார் தெரியுங்களா, பூமியையும் சொர்க்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாங்குகின்றார். சொர்க்கத்துல நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறார். இங்கேயாவது சூரிய அஸ்தமனம் உதயம் இருக்கு. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் இல்லாத இடம் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம். சொர்க்கத்தையும் அவர் தாங்குறார், இந்த பூமியையும் தாங்குகின்றார். அது மட்டும் இல்ல, மித்திர தேவன் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களையும் தேவர்களையும் எல்லா பக்கங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்மளை யார் பாக்குறா, சூரிய பகவான் யாரு, ஹிரண்ய கர்ப்பர். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். மித்திர ரூபத்துல சூரியனோட வடிவத்தில் இருந்துகிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். எல்லா மனுஷங்களையும் எல்லா தேவர்களையும் நானா பக்கத்துல இருந்து பார்க்கிறார். அதே நேரத்துல அமோகமான பலன் உண்டாகணும் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நெய்யோட சேர்ந்து வந்து சரு அப்படின்னு சொல்லுவோம். அரிசியை வறுத்து நெய்யில வறுத்து வந்து பாத்தீங்கன்னா பொடி பண்ணி அதுல இருந்து ஒரு கஞ்சி பண்ணி அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகுதி கொடுக்கறது. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா அர்ப்பணம் செய்கின்றோம். அந்த அந்த மித்திர பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் செய்கின்றோம். ஹே மித்திர தேவனே, ஹே ஆதித்ய தேவனே. ஆதித்யன்னாலும் மித்திரன்னாலும் வேற வேற இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்போதனம் இருக்கு, ஏ ஆதித்ய தேவனே, ஏ மித்திர தேவனே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த எஜமானன் உன் சம்பந்தப்பட்ட செயலால் கருமாவை அனுஷ்டானம் செய்வதற்கு சாமர்த்தியம் உள்ளவனாக ஆக விரும்புகின்றானோ, அப்போ சொல்லுது உன்னோட அனுகிரகத்தினால நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருமத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையவனா ஆகணும்னு யார் ஆசைப்படுறானோ அந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதனின் கருமாவின் பலனை அடைந்தவனாக விளங்கட்டும். ஏ பகவானே, நீ அவனுக்கான எல்லா அனுகிரகத்தையும் பண்ணு. அவன் அந்த கர்ம பலன்களை எல்லாத்தையும் அடைஞ்சு அந்த கர்மத்தை நல்லபடியா பண்ணட்டும். உன்னால் ரட்சிக்கப்பட்டவனாக அந்த எஜமானன், உன்னால் ரட்சிக்கப்பட்டு அந்த எஜமானன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாதிகள் போன்றவற்றால் கஷ்டப்படுவதில்லை. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இப்ப எனக்கெல்லாம் வந்து பிராரப்த வசத்தினால ஏகப்பட்ட வியாதிங்க. பிறந்ததுல இருந்தே வியாதிஸ்தானே, அம்மா வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்தே வியாதி தான். ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா என் பாதையில வந்தவங்க எல்லாரும் ரிஷிகேஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
வித்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேக உபாதி தான். ஏதாவது ஒரு உபாதை வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆவர்த்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆவர்த்தி உட்காந்து 2000 1500 2000 3000 அப்படிதான் பண்ணுவேன். அப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஈஸியாக ஒரு நாளைக்கு பண்ணிடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீவு நாளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 3000 பண்ணுவேன் உட்காந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக கொடுக்கறது எனக்கு அப்போலாம் தெரியவே தெரியாது. யார் எங்கள் சாமி சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா காயத்ரியா. ஒரு நாள் வந்து கேட்டார், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். நீ சாமி காயத்ரி பண்ணுறேன் சாமி. எவ்வளோ பண்ணுவேன்? 108 பண்ணுவேன் சாமி. 108 ஒரு மாதிரி ஒரு ஒரு அல்பமாக பார்த்தாரு. என்னை பார்த்து ரொம்ப சீடு பார்த்தாரு. 108 நம்ம 108 தானே பண்ண சொல்லியிருக்கு. கிரி ட்ரேடிங் புக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 108 54 27 54 27 11 இது மாதிரிலாம் 108 வந்து பார்த்தீங்கன்னா 108 அப்புறம் சாயந்தரம் 108 மாத்திய அணிக்கத்தில் 34 எவ்வளோ போட்டிருக்கோம் கிரி ட்ரேடிங் புக்கு 32. ஆமாம் மாத்திய அணிக்கத்தில் 32. நான் சொன்னேன் இது மாதிரி சொன்னோன்னே நான் 3 வேலைக்கும் 108 பண்ணுவேன் சாமி அப்படின்னா எங்கள் ஆச்சாரியர் சொன்னார், ஒருத்தனை வந்து சாதகன் அப்படின்னா 1000க்கு கம்மியாக காயத்ரி பண்ணுறான் அப்படின்னா அவன் சாதகனே இல்லைன்ட்டு. ஐயோ 1000க்கு கம்மியா அவ்வளோ விசேஷமா சாமிங்க? ரொம்ப விசேஷம் இருக்கு, 1000 பண்ணு டெய்லி அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறம் பிடிச்சேன் நான் மெதுவா 300லேருந்து மெதுவா 1000 டச் பண்ணி அப்புறம் 1500. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு எனக்கு அதில் ஒரு போதை வந்துருச்சு. போதை வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதான் தெரியுது எப்படி நம்ம இவ்வளோ தூரம் உடம்பெல்லாம் நம்ம உபாதையை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருக்கோம். சுவாத்தியாயத்தை விடாமல் நம்மளால பண்ணுற சாமர்த்தியம் பகவான் கொடுத்துருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா காயத்ரி யாரு? சூரியன் ஆதித்யன். இன்னும் டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கேனே, இந்த மந்திரத்தை டெய்லி வருஷக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா மித்திரஸ்து சர்ஷனி திருத்தஸ்ரவோ பாருங்க. இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. 15 வருஷம் ஆச்சு நான் மந்திரத்தை சொல்லி. 15 வருஷம் ஆகி கூட வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தை படித்தோன்னே மனப்பாடமே இப்போ எனக்கு ஒரு வாட்டி படித்தோன்னே. அப்போ எவ்வளோ ஆவர்த்தி பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மித்திரதேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பிராரப்தத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ரோகம் வர்றது ரோகம் வரும். ஆனா நம்ம பாதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா விக்னமாயி வெளியில போகாம நம்மள அந்த ரட்சிப்பார் இந்த மித்திர பகவான், நமக்கு நண்பன் மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த ஒரு வியாதிகளாலும் கஷ்டப்படுவதில்லை, கூடவே துரோகிகளால் ஜெயிக்கப்படுவதில்லை. ஐயோ நான் ஃபேஸ் பண்ண துரோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் அப்படிதான். எவ்வளவு துரோகங்கள் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு துரோகம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பாதையை மாத்தாம இந்த ஆத்தியாத்மிகத்துல போயிட்டு இருக்க அப்படின்னா யார் காரணம் அப்படின்னா ஆதித்யன் ஹிரண்யகர்பர் இந்த மித்திர ரூபத்துல இருந்து ரட்சிக்கின்றார். அப்ப துரோகிகளால ஜெயிக்கப்படாதவரா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனை பாப்பமானது அருகில் இருந்தோ தூரத்தில் இருந்தோ அடைவதில்லை. இந்த இந்த மித்திரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி மூலமா எவனெல்லாம் இந்த மித்திரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனை வந்து அவன் பாப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கிற பாப்பங்களும் அவனை அண்டுவதில்லை, பக்கத்துல இருக்கிற பாப்பங்களும் அவனை தொடுவதில்லை. அவன் எப்பவுமே பவித்திரமா இருக்கா, மோட்சமா இருக்க, ஜாம்னு போவான். அப்ப மித்திரனோட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். மித்திரன் யாருன்னு சொல்லியிருக்க? ஆதித்யன். ஆதித்யன் என்ன, ஹிரண்யகர்பர் என்ன சுவாமி அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஆதித்யன் அப்படின்னாவே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கண்ணுல நம்ம தூரத்துல அர்க்கியம் கொடுக்கும் போது யாருக்கு அர்க்கியம் கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா சூரியனா நம்ம பாக்குறோம்ல, சூரியன் நம்ம சொல்றோமே கண்ணுக்கு முன்னாடி ஒரு கோலமா இருக்குல்ல, இததான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன்னு சொல்றோம். அப்ப ஹிரண்யகர்பர் யார் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா ஆதித்ய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய வாயுக்கு பேரு ஹிரண்யகர்பர்னு பேரு. அப்ப இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் 400 கோடி வருஷத்துக்கு இந்த சூரியன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்ப மெதுவா ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகிட்டு இருக்கு. என்னப்பா ஃபியூயல் அதுக்கு அப்படின்னா ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அந்த ஹீலியம் தான் வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இல்ல சூரிய மண்டலத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார், சமஷ்டி பிராண அபிமானி தேவதா. எல்லா பிராணன்களையும் தன்னோட கையில வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பேரு ஹிரண்யகர்பர். அப்போ அவரோட ஸ்தூல தேகம் ஆதித்யன்,
அவர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அவர் சூக்ஷ்மமா வாயு ரூபத்துல இருக்கார். அவரோட காரணம் ஒரிஜினல் சொரூபம் எது அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் அவர்தான். அப்ப அவர்தான் ஈஸ்வரன். உபாதியை எடுத்துட்டீங்கன்னா மாயா உபாதி ஈஸ்வரன். அவர்தான் வாயுன்ற உபாதியை எடுத்துக்கிட்டு சூரியனுக்குள்ளார இருக்கார். அவரோட ஸ்தூல தேகம் தான் இந்த ஆதித்யன். இந்த ஆதித்யன் தான் நம்ம என்ன பண்றோம், விராட் அப்படின்னு பெயர் சொல்றோம். இந்த சூரியனோட சின்ன சின்ன துண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா கிரகங்களும். இதுதான் விஷயம். அப்ப சூரியனை வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் ஹிரண்ய கர்ப்பரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் ஸ்டெப் அவருடைய ஸ்தூல தேகத்தை, இந்த மித்திரன் சொல்லக்கூடிய ஆதித்ய ரூபத்தை நமஸ்காரம் பண்றது, அவருக்கு தேவையானத மரியாதைகளை பண்றது எல்லாம் அவசியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யாராவது நம்ம இது இருக்கா, மந்திரம் இருக்கா? நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வாட்ஸ்அப்ல போடுறேன், நீங்க அதை எடுத்துங்க. இந்த வாட்ஸ்அப்ல போடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பஜியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது இது வச்சிருக்கீங்கன்னா சிஸ்டத்துல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறதெல்லாம் தனித்தனியா தைத்திரிய உபநிஷத்துன்னு ஒரு பேக் போட்டுங்க, அதை காப்பி பண்ணி உள்ள போட்டுங்க. அதே மாதிரி ஸ்வேதாஸ்வதரத்துக்கு என்னெல்லாம் அனுப்புறோமோ அதெல்லாத்தையும் தனியா போட்டுங்க. ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் போடுறோம். தமிழ்ல சிலதெல்லாம் கிடைக்காது, எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிடிஎஃப் ஒன்று நான் அனுப்புறேன் அப்படின்னா கிளாஸ் முடிச்சோன்னு ஒன்று போடுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லா வாசிங்க. சம்பஜி இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்குலாம் இங்கிலீஷ்ல போட்டுறாரு. நம்ம நாதபிரம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தெரிஞ்சதெல்லாம் தமிழ்ல போடுறாரு. ரெண்டுமே நீங்க படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஹிந்தியில சிலது போடுறாரு. இப்போ நம்ம முடிஞ்சதை எதாவது பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எடுத்து படிச்சுங்க. டெய்லி படிங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு, நாளைக்கு ஃபுல்லா இருக்கு, அப்ப எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வாசிச்சு விட்டுருங்க. இப்ப ஷம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இது நமக்கு வந்து மித்திர பகவான் நமக்கு மங்களத்தை செய்யட்டும் சொல்லியாச்சு. ரெண்டாவது ததா ஏவ அது போலவே அபான விருத்தே ராத்திரே ஹேச்ச. அபான விருத்தின்றது என்னன்னா அபான வாயு. நம்ம சொன்னோம்ல காலையில 3:40 மத்தியானம் 12 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணவர்த்தி. அதுக்கப்புறம் 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், சமான விருத்தி. ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு சமான விருத்தி. இதுக்கப்புறம் 3 மணிக்கு மேல ஒரு கண்ணு அசத்தும் தெரியுங்களா உங்களுக்கு, ஒரு தமோ குணம் வந்து ஆக்கிரமிக்கும். அந்த 3 மணில 4:30 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் எடுத்துக்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல ஒரு காலம். இந்த 4:30 திரும்ப வந்து 6 வரைக்கும் இருக்கிற காலம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம காலம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா பிராணவிருத்தி வந்துடும். அதே மாதிரி காலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா பிராணவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது 12 மணி வரைக்கும். ஏன் சொல்றேன்னா 10:30 12 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல சாத்விகத்துக்கு போகும். காலையில 8 மணில வந்து பாத்தீங்கன்னா 10:30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் பண்றதுக்கானது வந்து பாத்தீங்கன்னா தியான வாயு பிரதானமா இருக்கும். ஒவ்வொரு இந்த பிராண வித்யால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருக்கு. அதனாலதான் சந்தியா காலம் வந்து பாத்தீங்கன்னா 4:30 6 வரைக்கும் காலையில. அதுக்கப்புறம் 10:30 வந்து பாத்தீங்கன்னா 12 வரைக்கும் மாத்தியானிக்கம். அப்புறம் ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா 4:30 6 வரைக்கும். இந்த 3 காலத்திலையும் பிராணவாயு வந்து பாத்தீங்கன்னா அதிக பிரதானமா இருக்கும். இந்த 7 மணிக்கு மேலாம் அதமன்னு சொல்லுவோம் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா 7 மணிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பித்த நாடிங்க ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உதான வாயுவோட பிரதானம் வந்துடும். இந்த உதான வாயு என்ன பண்ணும், வியான வாயுவும் உதான வாயுவும் உங்களை ஆக்ஷன்ல பண்ண வைக்கும். இந்த மொத்த பாடியும் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது பண்ணு அப்படின்னு நீங்க காரியம் பண்ணிட்டே இருப்பீங்க. 10:30 மேல வந்து பாத்தீங்கன்னா உத்தம காலம் ஆரம்பிச்சிடும். சந்தியாவந்தனத்தை அந்த இடத்துல பிராண விருத்தி இருக்கும்போது பண்ணிடணும். அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சமான வாயு வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அபான வாயுவோட காலம் 3 to 4:30 மணி. திரும்ப 4:30 மணிக்கு இது வந்து 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பிராண விருத்தி ஸ்டார்ட் ஆயிடும். பிராணவாயு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப 6:30 மேல 7 மணி ஆகும்போது மெதுவா 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 உங்களை ராத்திரி 3 மணி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் அதிகமா இருக்கும். அதுக்கு பேரு அபான வாயுவோட காரியம். இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. ததா ஏவனா அது போலவே மித்திரன் எப்படி நம்மளை காப்பாத்துறாரோ ரட்சிக்கிறாரோ அது போலவே அபான விருத்தே ராத்திரே ஹேச்ச. அபான வாயு எங்க எதோட பிரதானம் அப்படின்னா தேவதா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் நாள் ஃபுல்லா, அதுக்கப்புறம் சந்திரன் அபான வாயுவோட பிரதானம். அந்த ராத்திரியோட அபிமானியா இருக்கக்கூடிய தேவதாத்மா வருணக,
அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவதா எது அப்படின்னா வருணன். வருணன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவதா இந்த சந்திரன் சொல்றோம் பாத்தீங்களா, அது ஸ்தூலம். அந்த சந்திரனுக்குள்ளார யார் இருக்காங்களோ அந்த தேவதைக்கு பேரு வருணன். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம், அதுக்குள்ளார இருக்கிறது ஹிரண்ய கர்ப்பன். சூரிய நாராயணன் நம்ம சொல்றோமே அது ஹிரண்ய கர்ப்பன். அதே மாதிரி சந்திரன் அவரோட ஸ்தூல பாடி. அந்த சந்திரனுக்குள்ளார இருக்கிற பெர்சன் யார் அப்படின்னா வருண பகவான். அவர்தான் ராத்திரி அபிமானி தேவதா. அந்த தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டோம், சம் கரோது நக சம் கரோது, நமக்கு மங்களத்தை செய்யட்டும், சுகத்தை அருளட்டும். முக்கியமானது நான் பார்த்துட்டு நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் படிக்கும்போது பாதி பேர் நிறைய பேர் போயிடுவாங்க. இன்னும் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம்னு, கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன். எனக்கு தான் இங்கே தான் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை யாருக்கும் இவ்வளோ பிரச்சனை இல்லை. சாதுக்களை நம்ம பார்த்ததே இல்லைல்ல. யாருக்கா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கா, வாய் பிரச்சனை இருக்கா? சாதுக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஊர் விட்டு ஊர்லாம் போயிடுவாங்க. ரிஷிகேஷ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போவான், குஜராத் போவான், அங்கே போவான் இங்கே போவான். ஏன் அப்படின்னா தண்ணி எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ஆகுது, கங்கா தண்ணி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, நான் யமுனைக்கு போய் பார்க்குறேன், யமுனைக்கு போனால் கேஸ் ப்ராப்ளம் அதிகமாகிடுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதாவுக்கு போகிறேன். இப்படி ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாருங்க சாதுக்கள்லாம். என்ன பிரச்சனை அப்படின்னா அபான வாயு அனுக்கிரகம் பண்ணுறதில்லை. நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வித்யா எதனால கலைஞ்சு போச்சு அப்படின்னா அபான வாயோட அனுக்கிரகம் இல்லாமல் கலைஞ்சு போச்சு. ரெண்டே ப்ராப்ளம் சாதுக்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டினா ஒன்று கான்ஸ்டிபேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக். இதெல்லாம் யாரோடது பிரச்சனை, டைஜஷன் ஆகவே ஆகாது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே போய் நின்றோம், அது டைஜஸ்டே ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அபான வாயு வருண பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணலை. உட்கார முடியாது. என் கிளாஸ்ல வந்து உட்காருவாங்க, உட்கார்ந்துட்டு வந்து நெளிச்சுக்கிட்டு இருப்பான். என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்கார முடியலச்சு அப்படின்வான். பறந்துருவஞ்சி இல்லைனா அப்படின்வான். கார்பன் டை ஆக்சைடு பறந்துருவானா இப்படிலாம் சொல்லுவாங்க சாதுக்கள். கிளாஸ்க்கு வர முடியாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபான வாயு ரொம்ப அனுகிரகம் பண்ணணும். பிராணவாயு எப்படியோ அதே மாதிரி அபான வாயு நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் இல்லை அப்படின்னா ராத்திரியில் தூக்கம் வராது, நிறைய பேருக்கு தூங்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம் வந்து ஆக்டிவேட் ஆக வேண்டிய இடத்துல ஃபுல்லாக ரஜோ குணமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருண பகவான் நமக்கு சுகத்தை தரட்டும், மங்களத்தை தரட்டும். ப்ளஸ்ஸும் சரியா இருக்கணும், மைனஸும் இருக்கணும். இந்த ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம லைஃப் போகும். அப்போ பிராணனும் அபான வாயு இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முறையா வேலை செஞ்சா நமக்கு சுகம் கிடைக்கும். சுகம் செய்யட்டும். இதுக்கப்புறம் சக்ஷுஷி ஆதித்யேச்ச. சக்ஷுஷி அப்படின்னா கண்களில். கண்களில் யார் சுவாமி அனுகிரக தேவத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பிராணனும் அப்பானனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துக்கு மேலே பிராணன், அதுக்கப்புறம் கழுத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வரைக்கும் இருக்கிற பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதானம், அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு கீழே இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நாபிஸ்தானம் வரைக்கும் சமானம், அதுக்கப்புறம் நாபிக்கு கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அபான வாயு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோடையும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுற கோஆர்டினேட்டர் மாதிரியா இருக்கிறது, எல்லாத்துக்கூடையும் சககாரியாக இருக்கிறது தியான வாயு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவோம், இந்த வயிற்றுக்கு மேலே பிராணன், வயிற்றுக்கு கீழே அப்பானம், இந்த ரெண்டு பிரதானம். மேலையும் கீழையும் ரெண்டு பாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மனுஷனோட இது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யணும். இதுக்கப்புறம் இந்த கண்களில் யார் சுவாமி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறார் சக்ஷுஷி ஆதித்யேச்ச. கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன்ல அபிமானி. ஆதித்யனை வந்து பாத்தீங்கன்னா நான் 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 ஒரே ஆள் தான், ஒரே ஆதித்யன். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 பேர் அபிமானி வச்சிருக்கான். இப்போ நான் சொல்றேன்ல என் வீடு, இப்போ என்னோட நான் இருக்கிற வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாடியில டெரஸ்ல இருக்கேன். இந்த வீட்டுக்கு அபிமானி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 85 வயசு இருக்கும். ஒரு நர்ஸ் அம்மா ரிட்டையர்ட் ஆகி நர்ஸாக இருக்காங்க. அவங்க தனியாக தான் இருக்காங்க, யாரும் இல்லை. அப்போ அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க, என் வீடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க வீட்டை. சாமி கதவை பூட்டி வைங்க, மாடு வந்துடுவான், கதவை பூட்டி வைங்க, நாய் வந்துடுவான், கதவை பூட்டி வைங்க, திருட வந்துடுவான் அப்படின்னு நாள் ஃபுல்லாக பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாது. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு செடி செடியாக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அபிமானம் யார்கிட்ட இருக்குது, அந்த அம்மாட்ட. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார்கிட்டலாம் அபிமானம் இருக்கும், என் வீடு அப்படின்னு நான் டெனண்டாக இருக்கிற எனக்கு
இது என்னோட வீடு அப்படின்னு அபிமானம். கீழே இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு, அங்க இருக்கிறவங்க ஏன் வீடு சொல்லும் போது ஏன் வீடு, கீழே இருக்க ஆந்திராக்காரர் சொல்லும் போது என்ன பண்றாரு ஏன் வீடு, ஆஞ்சலிக்கா சொல்லும் போது சொல்லுது ஏன் வீடு, அப்புறம் இன்னொரு சாமி பின்பக்கம் இருக்காரு அவரும் சொல்றாரு ஏன் வீடு. இத்தனை போர்ஷன் இருக்கு, அத்தனை பேர் வீடு வீடு என்னோடது என்னோடதுன்றாங்களே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன கவுன்சிலர் என்ன சொல்லுவான், ஏன் ஏரியா இது ஃபுல்லா என் வீடு தான், ஏன் இந்த இந்த ஏரியால இருக்க எல்லா வீடும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. எம்எல்ஏ சொல்லுவா இது மொத்தம் என்னோடது. ஆமா, இங்க இருக்க எறும்புல இருந்து எல்லாமே இந்த ஒரே இடத்த எறும்புல இருந்து எல்லாமே என்னோட இடம் என்னோட இடம் ஞாபகம் அபிமானம் வச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரே ஒரு சூரியன் பிரதானமா 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் வச்சிருக்காங்க. அதுல மித்திரன் ஒரு ஆளு, அதுக்கப்புறம் அரியமான்னு ஒரு ஆளு. அதுதான் இங்க ஆச்சரியம் சொல்றாரு. ஆதித்யேச்ச அபிமானினி, அபிமானி ஆதித்யன் இடத்துல நான் என்ற அபிமானத்தை வைத்திருக்கின்ற அரியமா. அந்த அரியமா எங்க இருந்துட்டும் நமக்கு மங்களத்தை பண்ணட்டும். சக்ஷுஷி திஷ்டன்னு, இந்த கண்களில் இருந்து கொண்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகத்தை செய்யட்டும், நல்லா பண்ணட்டும். இன்னைக்கு கண்ணு நல்லா தெரியுது, எனக்கு பூச்சி பறக்கல, நல்ல அர்த்தங்கள்லாம் தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று படிக்கவே முடியாம இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா படிக்க முடியுது. அப்ப உள்ள இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருல்ல, யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரியமா, அவர் நமக்கு சுகம் பண்ணட்டும், சுகத்தை செய்யட்டும், மங்களத்தை செய்யட்டும். அதுக்கப்புறம் பல இந்திரஹா. பல இந்திரன்னு அர்த்தம், ஹஸ்தயோர் இந்திரஹா. தத்துவபதம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கைகளுக்கு அதிஷ்டான தேவதை இந்திரன். ஹஸ்தயோர் இந்திரஹா, பாதையோர் விஷ்ணு. ஹஸ்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கைகளுக்கும் இந்திரன் தான் தேவதை. அப்போ தேவதை வந்து என்ன பண்ணட்டும், பலம் கொடுக்கட்டும் கைகளுக்கு. கூட வாச்சி புத்த உச்ச பிருகஸ்பதி. பிருகஸ்பதி வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிமானத்தை வச்சிருக்கார். ஒண்ணு வாக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை வச்சிருக்கார், 2வது வந்து பாத்தீங்கன்னா புத்தியிலையும் நான் அப்படின்னு அபிமானம் வச்சிருப்பார். ஒரே இதுல 2 தேவதைகள்லாம் இருக்கும். சாமி வாச்சோ தேவதா வன்னிந்தன சாமி தத்துவபோதத்துல படிச்சிருக்கேன். நீ கேட்கலாம், வாக்குக்கு அதிஷ்டான தேவதை அக்னி தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னியும் தேவதை. இந்த வாக்கு நான் என்று என்ன பண்ணிருப்பாருன்னா பிருகஸ்பதியும் வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை வைத்திருப்பார் பிருகஸ்பதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட புத்தி. அப்ப நம்ம புத்தி நல்ல ஞானத்தை அடையணும் அப்படின்னா, புத்தி தெளிவா இருந்து நம்ம படிச்சு கொடுக்குற எல்லாத்தையும் படிச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்? பிருகஸ்பதி குரு. வியாழக்கிழமை போய் நம்ம என்ன பண்றோம், வடமாலை போயிட்டு சுண்டல் மாலை எல்லாம் போடுறோம்ல பிருகஸ்பதிக்கு, அதான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகஸ்பதியானவர் வாக்குக்கும் புத்திக்கும் அபிமானி தேவதை, அவர் நமக்கு மங்களத்தை செய்யட்டும். கூட விஷ்ணு. விஷ்ணு என்னது, உருக்கிரமோ. உருக்கிரமகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருக்கிரமகன்றதுக்கு அர்த்தம் விஷ்ணு உருக்கிரமஹா. நம்ம ஏற்கனவே விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இந்த நாமத்தெல்லாம் பார்த்தியாச்சு. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல நம்ம திரிவிக்ரம சுவாமியை பத்தி ரொம்ப அதிகமான வந்தது. இப்போ வறுமை உங்களுக்கு சிமிச்சாச்சு. எப்போ இது உங்களுக்கு இது வருதே, ஓணம் வந்துருச்சா? 26 இப்போ வரப்போகுது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஓணம் வந்து நம்ம ஏன் கொண்டாடணும். நம்ம கொண்டாடுறதே இல்லை ஆக்சுவலா. தமிழ்நாட்டுல எல்லாம் கொண்டாடணும், விஷ்ணு பக்தர்கள்லாம் கொண்டாடணும். இருக்கிறதுலயே வேதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபத்துல சொல்றது ரொம்ப விசேஷமா இருக்கு. வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், 3 அடியில முதல் அடியிலேயே இந்த மொத்த உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அளந்துட்டார் ஏக்க பாதத்துல. 2வது பாதம் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வானலோகங்கள் மொத்தம் பரலோகங்கள் எல்லாத்துலயும் 2வது ஸ்டெப் வச்சுட்டார். 3வது ஸ்டெப் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லப்பா அப்படின்னு இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பலி சக்கரவர்த்திட்ட கேட்கிறார், நான் எங்க வைக்கிறதுன்னு 3 அடி வர இவர் கேட்கிறாரு. 3 அடி கொடுத்துடுறார். பலி சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா 3 அடி கொடுத்தேன் அப்படின்னு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கராச்சாரியர் சொல்றாரு, அவன் வந்திருக்கவன் வந்து பாத்தீங்கன்னா மோசமான ஆளுப்பா. அவன் வந்திருக்கவன் வந்து பாத்தீங்கன்னா வாமனன் இல்ல, சின்ன பையனா வந்திருக்கான்னு நினைக்கிறாரு. வாமனன் இல்ல, போச்சு நீ கொடுத்துட்டே அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, மொத்தமும் போயிடும். வரம் கொடுக்காத அப்படின்னா இல்லை வரம் கொடுப்பேன், கேட்டாச்சு கொடுத்துருவேன் நான் அப்படின்னு 3 அடி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. போச்சு. இவர் என்ன பண்றாரு,
வானத்துக்கும் பூமிக்கும் இந்த வாமனன் என்ன பண்ற, வளர்ந்து நிற்கிற. மத்திய திஷ்டதி வாமன. வாமனன் எங்க இருக்கார் தெரியுங்களா? வாமனன் எங்க இருக்கார்? நம்மளுடைய தேகத்துல மத்திய பாகத்துல ஹிருதயத்துல இருக்கார். மத்திய திஷ்டதி வாமன சுத்தி சொல்லுது. நம்மளுடைய ஹிருதயத்துல வாமனன் இருக்கார். அந்த வாமனன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ரூபத்தை எடுக்கிறார். இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல சொல்லுது. ஆமா, அவர் தான் அங்குஷ்ட மாத்திரமா இருக்கார். அங்குஷ்ட மாத்திர புருஷன் நம்ம சொல்றோம்ல, கட்டை விரலால உள்ள இதான் வாமனன். இந்த வாமனன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கார், மத்திய பகுதியில. அவர் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கிறார். இந்த சூரியனும் சந்திரனும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே போயிடுறாங்க, முழங்கால் அளவுக்கு ஆயிடுறாங்க. சூரியன் சந்திரனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய முழங்கால் அளவுக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா அப்ப என்ன ஹைட்டான ஒரு ரூபமா இருக்கும். அவர் என்ன பண்றார், முதல் அடி பூமியை அளந்துடுறார், 2வது அடி வானலோக்கம் மொத்தத்தையும் பரலோகத்தையும் அளந்துடுறார், 3வது அடிட்ட கேட்கிறார், ஏ பலி 3 அடின்னு நான் 3வது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி என் தலை தான் இருக்கு, என் தலையில வச்சுக்கீங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு. என்ன ஒரு பாக்கியவான் தான். பலி சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பாக்கியவான் யாராவது இருப்பாங்களா? சாமி தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சாமி காலை வைக்கிறாருன்னா என்ன பெரிய மகாபுருஷனா இருக்கும். பலி சக்கரவர்த்தி சரணாகதி பக்தன், நல்ல பக்தன் இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3வது அடி அளக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், 3 அடியிலேயே இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அளந்தவர். அதனால அவருக்கு பேரு விஸ்தீரண கிரம. விஸ்தீரணம்னா மிக பெரிய பாதத்தை உடைய, என்னது பாத அடிகளை உடையவர். கிரமன அர்த்தம் பாத அடி. அப்ப 3 பாதத்திலேயே இந்த உலகத்தை அடைஞ்சாருன்னா அவரு கால் எவ்வளவு பெருசா இருக்கும். நான் நாதபிரம்மத்தை சொல்லுவேன், இன்னும் கூட கிரிவலமே வர முடியல, ஒரு கால் இங்க வச்சா ஒரு கால் அங்க வைக்கிறீங்க. நம்ம 4 ஸ்டெப் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைட்டா இருக்கிறவங்க ஒரு ஸ்டெப்ல 4 ஸ்டெப் வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. வேக வேகமா போயிடுவாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேக சின்னமா குள்ளமா இருக்குமா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 ஸ்டெப் வச்சு போயிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எனர்ஜி எவ்வளவு வேஸ்ட் ஆகும். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஸ்தாரம். அவரு 3 அடியில இந்த உலகத்தையே அளந்தாருன்னா எப்படி இருக்கும். உருக்கிரமஹா அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ண, பாதையோர் அபிமானி. அவர் என்ன, எதுக்கு அபிமானி, பாதையோர் அபிமானி. அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றது எதுக்கு, நான் உங்களுக்கு நீங்க டெய்லி பண்ணுங்கன்ற. காலை தொட்டு ராத்திரியில நமஸ்காரம் பண்ணிக்க. காலை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சேவை பண்ணணும். பாதம் தான் சுவாமி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்ப போனாலும் சுவாமியோட கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாலும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முகத்தை பார்க்கணும், 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பாதத்தை பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதத்தை பார்த்துட்டு தான் முகத்தையே பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிகிட்ட போனோடனே முதல்ல பாதத்தை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் தான் முகத்தையே பார்க்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடியது எது அப்படின்னா முகம் இல்லை, அவருடைய பாதம். அந்த பாதம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசி இருக்கோ அத்தனை ஜீவராசியோட பாதங்கள்லையும் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் அபிமானி தேவதையா இருக்கார். அப்ப அவருக்கு சேவை பண்றதுன்னா என்னது, பாத பூஜைகள் பண்ணலாம், அதெல்லாம் சேவன் தான். உங்களோட பாதத்தையே தொட்டு கொடுத்து இது சுவாமியோடது, இது என்னோடது இல்லை அப்படின்னு டெய்லி காலையிலையும் சாயந்தரத்தையும் சோப் போடும் போது அடுத்த நாள் இதை பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கீதா படிக்கும் போதே. இப்ப இனிமேலாவது பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். காலில் வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணி சுவாமி நமஸ்காரம், சுவாமி கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்க. காலில் சோப் போட்டு நல்லா தேய்ச்சி பாதத்தை மேலாம் இல்லை, பாதத்தோட அடி இருக்குல்ல அதை நல்லா தேய்ச்சி சுவாமியை தோற்றுற மாதிரி ஒரு பாவம் பண்ணிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அனுகிரகத்தை பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செருப்பு வாங்கி கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. எப்பாவது சமயம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 ஸ்திரீகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர் இருக்கும், புருஷர்களுக்கு வந்து 7ஆம் நம்பர் காமன் நம்பர் இது. அப்ப என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சிம்பிளாவே இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்குலாம் நல்ல செப்பல்லாம் கிடைக்கும், 100 120 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். போனீங்கன்னா ஒரு 10 செப்பல் வாங்கிக்கலாம். ஸ்திரீகளுக்கு ஒரு 10 செப்பல், புருஷர்களுக்கு ஒரு 10 செப்பல், 7 8 2 நம்பர்ல வாங்கிட்டீங்கன்னா போதும். வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 நகர்வனம் வந்தீங்கன்னு வச்சுங்க. இந்த வெயில் காலத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு செருப்பு இல்லாம இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் நாதபிரமும் அப்பப்போ என்ன பண்ணுவோம், நான் எப்போ போனாலும் வந்து எங்கேயாவது செருப்பு விற்கிறதுனால டக்குன்னு வாங்கி ரோட்ல போட்டிருப்பாங்க செருப்பு, டக்குன்னு வாங்கி அங்கே இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுவோம், பக்கத்துல இருக்கவங்களா வாங்க 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 செருப்பு அப்படின்னு. கோயிலுக்கு முன்னாடி போய் நின்னோன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் செருப்பு எடுத்து கொடுத்துட்றது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு அப்படின்னா யாருக்கு சேவை, மனுஷனுக்கு இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா மனுஷனுக்கு அப்படின்னா தப்பு. பாதையோர் விஷ்ணு,
விஷ்ணு பகவானுக்கு சேவை பண்றது பாதத்துல இருக்கார். அவர் வெயில்ல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக, முள்ளுலாம் கல்லுலாம் குத்தக்கூடாதுன்றதுக்காக பாதத்துல செப்பல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இனிமே வந்து பாத்தீங்கன்னா கொடை கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செப்பல் கொடுக்கறது, இந்த 2 காரியத்தையும் மனசுல வச்சுக்கணும், முக்கியமானது. அப்ப சொல்றார் அபிமானி தேவதா ஏவம் ஆதி ஆத்தியாத்ம தேவதாக. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, சாந்தோக்கியம் பிரகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் எல்லாமே ஆதி தெய்வீகத்துல நம்ம எதை பண்றோமோ தேவதா விஷயத்துல அதை வந்து 3 இடத்துல பார்க்கணும். ஒரு தேவதையை பார்க்கிறோம் அப்படின்னா அதை பஞ்சபூதங்கள்ல பார்க்கணும், ஆதி பௌத்திகத்துல பார்க்கணும், வெளியில என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த தேவத்தை என்னுடைய தேகத்துல ஆத்தியாத்மிகத்துல என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஆதி தெய்வீகத்தையும் ஆத்தியாத்மிகத்தையும் ஒன்னாக்கி உபாசிக்க வேண்டும். அதுக்காக தான் விஷ்ணுனா எங்கேயும் தேடாதீங்க, விஷ்ணு எங்க இருக்கார்? பாதத்துல இருக்கார். அப்ப விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க இருக்கார்? சித்தஸ்ய வாசுதேவஹா. என்னோட மெமரி பவர் எல்லாம் ஸ்டோர் பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்த ரூபத்துல அவர் தான் இருக்கார், ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கார் என்னோட சித்தத்துல இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தேவதை, கை காலு மூக்கு வாய் எல்லாத்துக்கும் தேவதைகள் இருக்கு. விஷ்ணு 36 விஷ்ணு சகஸ்ரநாம 56ல இருக்கான். விஷ்ணு திருவிக்ரம சுவாமிக்கு பேரு திருவிக்ரம சுவாமின்னு பேரு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்களுக்கு, திருக்கோவிலூர் வாங்கன்னு. திருக்கோவிலூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான விக்கிரகம், பச்சை கலர்ல இருப்பார். அந்த பச்சை கலர் விக்கிரகம் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கிளிப்பச்சை கலர், லைட் பச்சை கலர்ல அருமையா இருப்பார், சூப்பரா இருப்பார். இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. எனக்கா வந்தீங்கன்னா திருக்கோவிலூருக்கு திருவிக்ரம சுவாமி அப்படின்னு பேரு. அவர் அப்படி பார்த்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏவம் ஆதி ஆத்தியாத்ம தேவதாக. ஏவம் ஆதின்னு அர்த்தம் இது மாதிரி. எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரக்ஷா ஸ்தோத்திரங்கள் இருக்குல்ல, இல்ல ரக்ஷா இல்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் நர்மதா ரக்ஷா ஸ்தோத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா பாத்து பாத்து பாத்துன்னு வரும். இந்த ரக்ஷா ஸ்தோத்திரங்கள்ல எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா முடியில இருந்து கவச்சம், கவச்சங்கள்லயும் இருக்கும். ரக்ஷா ஸ்தோத்திரங்கள் கவச்ச ஸ்தோத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா முடியில இருந்து பாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த தேவதையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி 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 சொல்லிதான். நீங்க இதுலயே அப்படித்தானே இருக்கு, கந்தசஷ்டி கவசத்திலேயே இருக்கும்ல. கந்தசஷ்டி கவசத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இந்த தேவத்தை காப்பாற்றட்டும், முன்னாடி இந்த தேவத்தை காப்பாற்றட்டும் அப்படின்னு இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஆமா தேவி சப்தசத்திலேயே இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளையும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அங்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றேன். அப்போ தேவத்தை வெளியில இல்ல, இந்த தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டம், இந்த தேகமே பிரம்மாண்டம், புருஷ வடிவம். இதுல அந்தந்த அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல தேவதை இருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதைகள் என்ன பண்ணட்டும், சம் நகா சுகத்தை நமக்கு பண்ணட்டும். பவத்து இது சர்வத்திர அனுசங்கா. பவத்து கரோத்து. பவத்துனா எனக்கு சுகமாக இருக்கட்டும்னு பேரு. பவத்துனா இருக்கட்டும், கரோத்துன்னு போட்டீங்கன்னா செய்யட்டும். ஷம் நோ பவத்து அப்படின்னா சுகமாக இருக்கட்டும், அந்தந்த தேவத்தை சுகமா இருக்கட்டும். பகவானே பாதத்துல நீ சுகமா இரு. அப்ப பாதம் நல்லா இருக்குமா? ஆமா, அவரு சுகமா இருந்தா பாதம் நல்லா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை சுகத்தை செய்யட்டும் அப்படின்னா கரோத்து அப்படின்னு போட்டுக்கலாம். பவத்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா கரோத்துன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் நீங்க இல்லாத இடத்துல எல்லாம் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அனுசங்கான்னு பேர். இதுக்கப்புறம் அடுத்து சொல்ற தாசூஹி. தாசூஹி சுககிருத்சு வித்யா சிரவண தாரண உபயோகா அப்பிரதிபந்தேன பவிஷ்யந்தி இது தத் சுககர்த்திருத்வம் பிரார்த்தயதே ஷம்னோ பவது இது. இப்ப கேள்வி வருது, போக அனுபவிக்கிறதுக்கா சுவாமி நம்ம பிரார்த்தனை பண்றோமே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊர் சுத்தலாம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்கள் நல்லா இருந்தா வீடியோ பார்க்கலாம், நல்லா உடம்புல நல்லா இருந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு இல்லை. இப்ப நம்ம படிக்க போறது பிரம்ம வித்தியம். அப்ப அதனால ஆச்சாரியர் சொல்றாரு தாசூஹி சுககிருத்சு, சுகத்தை செய்யக்கூடிய இவர்கள். இப்ப நம்ம படிச்சுமே, மித்திரனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், பிரகஸ்பதியா இருக்கட்டும், வருண பகவானா இருக்கட்டும், விஷ்ணு பகவானா இருக்கட்டும்,
இவங்க எல்லாரும் சுகத்தை செய்பவர்கள். அந்த சுகத்தை செய்கின்ற இவர்கள் இருக்கின்ற நிலையில அனுகிரகம் பண்றதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யாவோட சிரவணம். இந்த வித்யாவை எந்த பிரச்சனையும் இல்லாம சிரவணம் பண்ணிட்டு போறது. கூட பாத்தீங்கன்னா தாரணனா என்ன அர்த்தம்? தக்க வைக்கிறது. படிச்சது பாத்தீங்கன்னா அப்படியே போயிடாம அதை நல்லா மனசுல நிப்பாட்டினாதான் என்ன பண்ண முடியும்? நல்லா நம்ம என்ன பண்ண மனனம் பண்ண முடியும், நிருத்தியாசனம் பண்ண முடியும். அப்ப சிரவணம், அதுக்கப்புறம் மனன நிருத்தியாசனங்கள் பண்ணி உபயோக இதை எல்லாத்தையும் உபயோகம் பண்ணணுமே உங்களுக்கு. அந்த உபயோக அப்பிரதிபந்தேன பவிஷ்யந்தி. இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடைகளும் இல்லாமல், பிரதிபந்தம் அப்படின்னா பேரிகேட்டர் மாதிரி நிறைய தடைகள் நம்ம லைஃப் ஃபுல்லா சிரவணத்துக்கு ஏகப்பட்ட தடைகள் வரும். ஆத்தியாத்மிகத்துல வரும், ஆதி பௌத்திகத்துல வரும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். நீங்க உங்களுக்கு நிறைய பேர் நீங்க அங்கங்க பாடம் கேட்கறது கம்மி. இப்ப நாங்கெல்லாம் கூட்டமா பாடம் கேட்டிருக்கோம். ரிஷிகேஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வித்தியார்த்திகள் தான். அப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சில பேருக்குலாம் நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது என் கூட ஒருத்தர் தங்கியிருந்தேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ் வந்ததுல இருந்தே பிளட்டா போகும். ஃபுட்டு ஒத்துக்காது, எந்த ஃபுட்டு போட்டாலும் ஒத்துக்காது, பிளட்டா போவார். நல்ல போஷாக்கா வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலான்னு வந்தார். படிக்கலான்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் தாங்குவீங்க? 2 மாசம் 3 மாசம் பிளட்டா போச்சுன்னா மனுஷனுக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எந்த ஃபுட்டும் செரிமானாக, வெறும் மோர் சாதம் சாப்பிடும். மோர் சாதம் கூட செட் ஆகாது உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டார். சில பேருக்கு வயிற்று கடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு ரொம்ப ஹீட்டா இருக்கு. ரிஷிகேஷோட ஹீட் ரொம்ப மோசமான. சில பேருக்கு குளிர் தாங்காது. குளிர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் குளிர். ஐயோ அவஸ்தைன்னா அவ்வளோ அவஸ்தை. ஒரு சாது ஜீவன ரிஷிகேஷ்ல பார்த்தீங்கன்னா நாங்க இருக்க காலத்துல ரொம்ப டஃப். நீங்க நினைக்கிற மாதிரி வெந்நீர் கிடைக்குமா சாமி? கீசர் எங்கேயாவது இருக்குமா சாமி? கீசர் ஒரு மணி நேரம் கிட்டே இல்லை. நேரா சொட்டரை கலட்டிட்டு வேகமா ஓடி போய் 4:30 மணிக்கு கிணத்துல இருக்க தண்ணி எடுத்து அள்ளி ஊற்றணும். நீங்க ஸ்வெட்டரை கலட்டிட்டு 2 நிமிஷம் நிற்க முடியாது. காலையில 4:30 மணிக்கு கிளைமேட் எவ்வளவு இருக்குன்னா 0 டிகிரி, 1 டிகிரி, 2 டிகிரில இருக்கும். அப்ப 1 டிகிரி இருக்கிற கிளைமேட்ல இருக்கிற வஸ்திரத்தெல்லாம் அவுத்து போட்டு நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? நாங்க பண்ற கூத்தெல்லாம் சரியா இருக்கும். பிளாங்கெட் எடுத்துருவோம், ரஜாய் என்ன போட்டிருப்போம் அப்படின்னா உள்ள இன்னர் போட்டிருப்போம். இன்னரே பார்த்தீங்கன்னா கம்பளியோட அந்த ஒரு வேற மெட்டீரியல், உள்ளன் மெட்டீரியல். அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டர், அதுக்கு மேல 2வது ஸ்வெட்டர், 2 ஸ்வெட்டர், ஒரு உள்ளுக்குள்ளார இன்னர் போட்டிருப்போம். இன்னர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டைட்டா போட்டு உடம்பு ஃபுல்லா டைட்டா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கலட்டணும். கலட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இதை எதுவுமே கலட்டாம ப்ரஷ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணிட்டு உடம்புல இருக்க எந்த வஸ்திரத்தையும் கலட்ட மாட்டோம். எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கீழே அங்கேயா பக்கத்தில் துப்பிடுவோம். துப்பிட்டு பார்த்தீங்கன்னா டக்கு என்ன ஃபாஸ்டா பண்ணுவோம் தெரியுங்களா? டக்குனு குள்ளாவை அழுத்துறது, வெண்டர் ஸ்வெட்டர் கலட்டுறது, எல்லாத்தையும் கலட்டிட்டு வெறும் கவுப்பிடும். தட்டன்னு ஓடுவோம் ஒரு ரன்னிங். ஏன்னா நம்ம இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற மாதிரி சுவாமி அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குமா? அந்த அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்லாம் ஆசிரமங்கள்ல இருக்காது. தூரத்துல சௌச்சாலயம்ன்றது தங்குற இடத்துல ரொம்ப தூரத்துல இருக்கும். நீங்க இங்க இருந்து ஓடி போகணும். ஓடி போய் பார்த்தீங்கன்னா நேச்சர் கால்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா வாலி கிடக்கும். டம்டம்னு எடுத்து தட்டன்னு ஊத்தணும். எப்படி இருக்கும் காலையில யோசிச்சு பாருங்க. அப்படியே உடம்பு அப்படியே கோழி மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும். உரிச்ச கோழி மாதிரி டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு அப்படியே உதறிட்டு இருப்போம். கோழி நனைஞ்சு பார்த்துருக்கீங்களா? கோழி பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துல மலையில நனைஞ்சிரும். அப்படியே நடுங்கிட்டு நிக்கல. அதே மாதிரி நம்ம ஆயிடுவோம். ஓடி வருவோம் தொடச்சிக்கிட்டு அந்த திரும்ப அந்த கிளாத் எல்லாம் எடுத்து மேல போட்டு. ஹாட் வாட்டர்லாம் கிடைக்காது. நான் குளிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்குலாம் நான் பார்த்தீங்கன்னா வெறும் டைரக்டா கங்கா தான். டைரக்டா கங்கா. அப்படியே ஒரு மலைப்பாம்பு கங்காக்கு மேல ஒரு ஃபாக் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாம்பு மாதிரி படுத்துருக்கும். ஃபாகே இருக்கும். ஒரு பெரிய ஃபாக் அந்த நதி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா படுத்திருக்க மாதிரி இருக்கும். நதியே தெரியாது. நமக்கு உள்ள முங்கணும் அப்படின்னா நம்மளே தெரிய மாட்டோம். அந்த சில் வாட்டர் எப்படி தெரியுங்களா இருக்கும்? 5 நிமிஷம் 2 நிமிஷம் நின்னீங்கன்னா ஐஸ் பைட் ஆயிடும். அது மாதிரி இருக்கும். அப்படியே உடம்புல அவ்வளோ இதா கடிக்கும் அப்படியே. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சாமி.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையும் தாங்கி ஃபுட்டு ப்ராப்ளம், தங்குற இடம் ப்ராப்ளம். நான் தங்கின இடத்துல எல்லாம் கங்கா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துருவாங்க. நீங்க நினைக்கிறீங்க எப்படி தெரியுங்களா, குளிர்காலத்துல எப்படி தெரியுங்களா, நான் படுத்திருந்த இடம் கங்கா, கங்கால இருந்து தண்ணி உள்ள வந்துடும். குளிர்காலத்துல மழை காலம் முடிஞ்சிடும், குளிர்காலம் வந்துடும். குளிர்காலம் வந்தோன்னு என்ன ஆகும்னா கீழே வந்து எல்லாம் மேட் எல்லாம் போட்டு எல்லாம் படுத்திருப்போம். டெய்லி காலையில வேக்கப் ஆகும்போது அந்த கம்பளியை பிழிஞ்சா தண்ணி வரும். கம்பளியை பிழிஞ்சா தண்ணி வரும். அப்பனா அந்த கீழே இருந்து அந்த கங்காவோட கரை கீழே இருந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஓதம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதோட ஈரப்பதம் வந்து நம்ம படுத்திருக்கிறது ஈரமாயிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த 2 பேர் பிடிச்சிக்கிட்டு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு காய போட்டு போவோம். அப்போ தான் நைட் படுக்க முடியும். திரும்ப வெயிலில் காய வச்சு படுக்கும். அப்போ தண்ணி நனைகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமா. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஐயோ என்ன மாதிரி இருக்கோம் நம்ம. இப்போ யோசிச்சு பார்க்க முடியல. ஆனாலும் வித்யா விட்டு போச்சான்னு கேட்டிங்கன்னா வித்யா விட்டு போ நல்லா அது ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதைகளோட அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா, யாரெல்லாம் இந்த தேவதைகளை பிரீத்தி பண்ணாம யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சும்மா இருந்தானோ அவங்களுக்குலாம் வித்யா இருந்தா போச்சு, நாசமாக போச்சு. பாதி படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து தங்குற இடம் ப்ராப்ளம் ஆகிடும், போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அனுகூலமாக இருக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில பேருக்கு நல்லா இருக்கும். மனசு ஆத்தியாத்மிகத்தில் மனசு ஒன்று இருக்கா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ வந்துடும். ஆச்சாரியருக்கும் சிஷ்யருக்கும் ஈகோ வந்துடும். இவர் என்ன இவர் சொல்றாரு, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு போயிடுவாங்க. ஆச்சரியத்தை கோவிச்சுட்டு போயிடுவாங்க, ரொம்ப போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவதா உச்சாடனம்னு சொல்லுவோம். தேவதான்னா அகங்காரம், அகங்காரம் உச்சாடனமாயி சுவாமிகிட்டே சண்டை போட்டு போயிடுவான். வித்யா யாருக்கு லாஸ் ஆகும்? நிறைய பேருக்கு. என் கூட ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு இருந்தார், ஜித்தேந்தர்னு பேர். எக்ஸலண்டான பிரம்மச்சாரி, நல்ல பிரம்மச்சாரி, அம்பாள் உபாசகர். பிரம்மசூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சூத்திரம் தான் இருக்கு. 520 சூத்திரக்கிட்ட போயாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. இருப்பா இன்னும் 30 சூத்திரம் ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள்ல முடிச்சிடும். 10 நாளுக்கு வெயிட் பண்ணுன்னு நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்க பிரம்மச்சாரியை சொல்றோம். நல்ல பிரம்மச்சாரி, ஸ்ரத்தா பக்தி எல்லாம் உண்டு. ஆனா தேவத்தை உச்சாடனம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டான். ஐயோ, ஏன்னா நீங்க ஒரு ஒரு எல்லாம் முடிச்சு கடைசியில பூர்ணாகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஹோமம் பூர்த்தி ஆகிறதுக்கு பூர்ணாகுதி பண்ணணுமே. மங்கள நீராஞ்சனை காட்டுறதுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா, மங்கள நீராஞ்சனை காட்டுறதுதான் இப்ப முடிவு. ஒரு பூஜைக்கு காட்டல பிரசாதமாகாம சுவாமிகிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூர்ணமாக்கிட்டுன்னா கான்வெகேஷன் நடக்கணும்ல. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு ஆயிடும். அப்ப என்னன்னா அனுக்கிரகம் எங்கேயோ தப்பாகுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு சிரவணம் நடந்துரும், தேவத்தை அனுகிரகம் பண்ணாது, மனநம் போகாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநம் போகும், நிதித்தியாசனத்துக்கு போக முடியாம அனுகிரகம் நின்றோம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, தேவதைகளோட அனுகிரகம் நமக்கு எப்பவுமே வேணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதைகள் எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த 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 பிரார்த்தனை பண்றது எதுக்குன்னா அப்பிரதிபத்தேன பவிஷ்யந்தி இது. இந்த வித்யா நமக்கு சிரவணமும் மனன நிதித்தியாசனங்களும் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் உண்டாகட்டும் என்று இது தத்து சுகக்கர்த்திருவம் பிரார்த்தையதே. போகத்துக்காக இல்லை, சிரவண மனனத்துக்காக இது எல்லாம் சுகமாயிருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யப்படுகிறது. ஷன்னோ பவது, இது எங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று செய்யப்படுகின்றது. இதோட எண்ணிக்கட்டும், நாளைக்கு மீதிய பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தேவத்தை நீங்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாந்திக்கம் பிரதானின்னு படிக்கும்போது வரும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாச்சோ தேவதா வன்னி, வாக்குக்கு தேவதா வன்னின்னு வச்சுட்டு அந்த வன்னி மட்டும் அங்கே மட்டும் இல்லை, பிருகஸ்பதி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியில் அபிமானமாக. அப்போ தேவத்தை வந்து பித்ரு தேவத்தையாக இருக்கும்,
அந்த பித்ரு தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபிமானம் வச்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்குள்ளார. இப்போ நம்ம எங்கேயோ இருப்போம், நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், ஒரு ஒரு வேற ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா அபிமானம், நம்ம வீடு, என் வீடு ஒன்று அங்கே இருக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம இருக்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கும். அது மாதிரி ஒரே இடத்துல 3-4 பேர் அபிமானம் வச்சிருக்கவங்களும் இருப்பாங்க. இப்போ டெனன்ட்லாம் இருக்கும்ல, அது மாதிரி நிறைய இருக்கு, நிறைய இடத்துல அது மாதிரி வரும். திரும்ப திரும்ப இல்ல இல்ல திரும்ப கேளுங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா நாங்க இல்ல 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 இவங்க சொன்னது பித்ருநாம் அரியமானு கீதால இருக்கு. ஆமா, அது பித்ரு தேவதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பித்ரு தேவதா. அந்த பித்ரு தேவதை அபிமானம் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்கள்ல அபிமானம் வச்சிருக்கோம். 4 கண்கள் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் லீவ் விடுறதுக்கு காரணமே இதை கேட்கறதுக்காக. ஆனா யாரும் கேட்குற மாதிரி தெரியல. அதே மாதிரி கேட்டாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கமெண்ட் ஏதாவது பண்ணுங்க. எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த அல்காரிதம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எத்தனை பேர் பார்த்து அதை இந்த லைக்கோ இல்லை ஏதோ பண்றீங்களோ அது அப்போ என்ன பண்ணும், அது நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும். இப்போ எங்கேயாவது ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு இது மாதிரி சங்கர பாஷ்யம் படிக்கணும்னு தோணும், ஆனால் கண்டியே மாட்டாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேற எதுவும் பண்ண வேணாம். இந்த இதை வந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி கேளுங்கன்றதுக்காக தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவர்த்தி. நமக்குலாம் அந்த அளவுக்கு ஏக்க கிராகிலாம் இல்லைல்ல, நம்மளாம் ஏக்க கிராகியா சொன்னோன்னே உடனே உள்ள போகிறதுக்கு இல்லைல்ல. அப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பாடத்தை எடுத்து வச்சு திரும்ப ஃபுல்லாக ஒரு நோட்ஸ் எடுத்து பார்த்து அப்போ வந்து கேள்வி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிப்பாட்டி போட்டிங்கன்னா கேள்வியே வராது உங்களுக்கு. அப்போ கேள்வி வராமல் போயிடும் உங்களுக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் எல்லாம் சின்னதாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு உபனிஷத்து முடியும் போது உங்களுக்கு இந்த ஒரு நாள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் உபனிஷத்து உங்கள் கைக்கு வந்துடும். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு வாட்டி கேட்டாலாம் பத்தாது. அதுக்காக தான் 2வது வாட்டி கேட்க சொல்கிறது. அதுக்காக தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவ் விடுறது. அதனால லீவ் அதே மாதிரி ஒன்றை கேட்டீங்க அப்படின்னா ஹரிஓம் சுவாமிலாம் போடாதீங்க. நீங்கள் என்ன கேட்டீங்களோ ஏதாவது ஒரு 2 லைனாவது அந்த என்ன கேட்டீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ கமெண்ட் பண்ணாதானே நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு 67 பேர் இருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை இருக்கணும், 67 பேரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க கேட்டீங்கன்றது இருக்கணும். மனசுல பதிஞ்சுதா இல்லையா? இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார், பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. இன்னைக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினார். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எழுதுவாங்க, நம்ம நடராஜன் ஒருத்தர் திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் போடுவார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு தெரியுங்களா படிக்கிறாரு, நடராஜன் எத்தனை மணிக்கு தெரியுங்களா படிக்கிறாரு? அவர் வந்து பார்த்தீங்கன்னா RMKV ஏதோ ஒரு துணிக்கடையில வேலை பார்க்குறாரு. RMKVல துணிக்கடையில வேலை பார்க்குறாரு. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க அப்படின்னு கேட்டால் 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு கடைக்கு கிளம்பிடணும். அந்த டெக்ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனாக இருக்கார். சேல்ஸ்மேனோட வேலை என்ன தெரியுங்களா, நாள் ஃபுல்லாக நிற்க வேண்டியது, நாள் ஃபுல்லாக நிற்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஒரு கேப் கிடைக்கும். எப்போவாவது ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த 12:30 5 நிமிஷம் என்கிட்ட பேசுவார். அவ்வளோதான். அவர் பாடம் கேட்கறது எப்போ அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். 9:30 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு 10:30 மணிக்கு மேலே தான் பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை படிச்சுட்டு எர்லி மார்னிங் 2 பாடத்தை படிச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போடுவார். கீதாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நடராஜன் ஒரு 3 இது படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா தான் புரிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக மெசேஜ் போட்டிருப்பார். அப்போ அவரை அந்த மெசேஜை பார்த்தாவே எனக்கு தெரியும், ஓ பரவாயில்ல கரெக்டாக போகிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு ஒரே ஒரு கிரந்தம் தான் படிச்சிருக்காரு, கைவல்ய நவநீதன் ஒரு கிரந்தம் படிச்சிருக்காரு கொரோனா சமயத்தில். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அறிவுலாம் இல்லை, பெரிய படிப்பறிவோ இதெல்லாம் இன்னும் இல்லை, பெரிய குடும்பம்லாம் இல்லை, பாவம் ஒரு சாதாரண ஒரு குடும்பம், ஒரு மாச சம்பளக்காரர். என்ன ஸ்ரத்தா பாருங்க, காலையில் 2 கிளாஸ் கேட்கணும், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், 10:30க்கு மேலே ஒரு கிளாஸ் கேட்கணும். அதை வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜாக போட்டு நான் படித்ததை புரிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜாக போட்டு போயிடுவேன். என்னங்க ஆச்சரியம், ஸ்ரத்தா பக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அப்போ எனக்கு தெரியும், பரவாயில்லையே பையன் நல்ல எந்த இடத்துல தப்பு பண்ணாமல் புரிஞ்சுக்கிறாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார். அவர் ரெகுலராக பாடம் படிக்கணும், ஆன்லைனில் வரதில்லை. அவர் மெசேஜ் பார்த்தா அவ்வளோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட், அந்த சப்தங்கள்லாம் பிரயோகப்படுத்தியிருக்கார். அந்த சப்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சம்ஸ்காரம், எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அந்த சப்தங்கள்லாம் அப்படின்னு. அப்போ ஆசீர்வாதம் எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 2 பேரோட மேலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆசீர்வாதம் உண்டாயிரும்.
ஒரு சப்தத்தை நீங்க படிச்சதை நீங்க ரியாக்ட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சிருக்கும் போதே நம்ம என்ன ஆயிடுது, பரவாயில்ல நல்லா புரிஞ்சுக்க ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு. நல்லா புரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இவரே இந்த இந்த ஒரு தாம்பரத்துல இருந்து வந்தவர் அவர் என்ன மெசேஜ் பண்ணுவேன், இல்ல ஜி நீங்க புரிஞ்சிருக்க தப்பு ஜி, இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். ஓ சரி சாமி தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு மீடியம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது. அப்போ இந்த யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது, நீங்க திரும்ப கேட்கறதுக்காக நீங்க என்ன புரிஞ்சிங்கன்றதும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். அது அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும் போது என்ன ஆயிடும், இன்னும் 4 பேருக்கு அதை பார்ப்பாங்க, அது அப்படியே இருக்கும். 4 பேருக்கு ஓஹோ இந்த இது விஷயம் இப்படி தப்பு போல இருக்கு, சாமி இது ரியாக்ட் பண்றார். சரியா இருந்தா ஒரு நமஸ்காரம் இருக்கும், தப்பா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இது தவறு அப்படின்னு இந்த ரிவ்யூஸ்ல நம்ம உடனே போட்டுருவோம், இதான் இது தப்பு அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த கிளாஸ் கேட்டாலும் ரியாக்ட் பண்ணு. நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்சங்க இதுல பொதுமக்கள்கிட்ட சொல்ற மாதிரி நானும் ஏதோ ஊதர சங்க ஊதிட்டு நீங்க பாட்டுக்கு கேட்கறத நான் கேட்டுட்டு போறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வித்தியா ஆகாது. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.